கிறிஸ்து இயேசுனுடைய கொள்கையே சமூக நீதி தான். கிறிஸ்து இயேசுவை அடிக்கடி நினைக்கிறது தான். நல்ல சமாரியன் இயேசுன்னு தான் சொல்லுவாங்க. நல்ல சமாரியன் இயேசு யூதர்னு சொல்லல, இல்லைன்னா இயேசு யூதர் அப்படின்னு சொல்லல. நல்ல சமாரியன் யூதர்களால் வெறுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஒதுக்கப்பட்ட மக்களாகிய சமாரியன் அப்படிங்கிற பெயர் தான் அவர் தனக்கு ஒரு பட்டமா அவரே சொன்ன கதை. கிறிஸ்து இயேசுவே அவருடைய சீடர்களை பார்த்து சொல்லுகிற கதை நல்ல சமாரியன் கதை என்கிறது. ஒரு தீர்க்கதரிசியோ இயேசுனுடைய சீடர்களோ எழுதல, சீடர்களை பார்த்து கிறிஸ்து இயேசு சொன்ன கதை. அப்போ நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அது மட்டும் இல்லாம பெண்கள் திருவிழித்துல ரொம்ப முக்கியமான நபர்கள். யூத மரபின்படி பெண்கள்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. யூத மரபின்படி பெண்களோ, அது மட்டும் இல்லாம அந்த சாமியார்கள் தான் அங்க ஒரு முக்கியமான ஆளுங்க. அதுவும் பிரதான ஆசாரியன். பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். பிரதான ஆசாரியர்களுக்கு தனிப்பட்ட முறையில ஜெட் பிரிவு பாதுகாப்பு அந்த நாட்கள் இருந்ததுன்னு திருவிழியம் சொல்லுது. அவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ராணுவம் வச்சிருந்தாங்க. கிறிஸ்து இயேசுவை பிடித்தவர்கள் யூத மத குருக்களுடைய பாதுகாவலர்களை தவிர ரோம சேவர்கள் கிடையாது. கிறிஸ்து இயேசுவை பிடிச்சவங்க யாரு? அந்த தோட்டத்துல, கெச்சமனை தோட்டத்துல கிறிஸ்து இயேசுவை கைது பண்ணினவங்க